என்னோடய சின்ன பொண்ணு ரொம்ப நாளாக சமோசா கேட்டே இருந்தா. சரி பெங்களூர் போனால் அக்கா இருப்பாங்க, அங்கே செஞ்சுக்கலான்னு சொல்லி நான் தள்ளி போட்டே இருந்தேன். அதுக்குள்ளே எனக்கு ஒரு நன்னாரி சர்பத்து வந்துருச்சு. நான் அதை குடிச்சிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா தாளித்து நல்லா வேக வச்சு மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு க்ரீன் பீஸு எல்லாமே போட்டு நல்லா வணக்கியாச்சு. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் வணக்கிட்டு நிறைய கொத்தமல்லி தழை கருவேப்பிலையை கட் பண்ணி போட்டு நல்லா வணக்கி எடுத்து சமோசா ஷீட் வந்து ரெடிமேடு வாங்கியிருந்து ரெடிமேட் சமோசா ஷீட்டு யூஸ் பண்ணோம்னா நமக்கு டைம் சீக்கிரம் சேவ் ஆயிரும்னு சொல்லி அப்புறம் அதை முக்கோணமாக மடித்து அதுக்குள்ளே இந்த பூரணத்தையெல்லாம் ஃபில் பண்ணி அந்த சமோசா ஷீட்டு ஒரு முக்கோணமாக மடித்து எடுக்கிற ஒரு டெக்னிக் இருக்குது. இது எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது, நான் இப்போ தான் செஞ்சு பார்க்குறேன். அதுக்கப்புறம் மைதா மாவு கொஞ்சம் பச்சை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கம் மாதிரி வச்சு சுற்றி வர ஒட்டி விட்டோம்னா அது கலண்டு போகாது, எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு போகாமல் இருக்கும். அது எல்லாமே ஃபுல்லாக ஒட்டி வச்சதுக்கப்புறம் தான் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கணும். இந்த ஷீட்டு வாங்கிட்டோம்னா நம்ம வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா எண்ணெயில் போட்டு கொஞ்சம் மெதுவாக ஸ்லோ குக்கிங் பண்ணோம்னா நல்லா கிறிஸ்பியாக நல்ல டேஸ்ட்டான சமோசா ரெடி ஆகிடும்.